ஹலோ, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டியன். என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன். டேலண்ட்டுன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் 4 3 7 பேர் எனக்கு 3 வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறக்கும்போது குடும்பத்துக்கு குடும்பமே வேஸ்ட்டாக போய் சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஜாதகம்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். இந்த வாழ்க்கை அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. படிப்பு நயன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடிகள் கூடலாம் என்னோட தொடர்பு வந்துச்சு. அப்படியே நான் போயிட்டு இருந்தானே இந்த வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு நாட்களில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அப்போ என்ன தேவன் நடிச்சுட்டாங்க. அதுதான் என்னுடைய அக்கா தான், நான் அவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷங்களை கொண்டு தான் தேவன் எல்லாம் பயன்படுத்துகிறாரு, கருவியாக பயன்படுத்துறாரு. அவங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பை நான் வந்து கண்ணால் பார்த்தேன். அப்போ வந்து நான் இயேசு கிறிஸ்துவை யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து என் கர்த்தர் அருமையான சபையை கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாட்சி. சபையோட பேர் வந்து குளோரியஸ் செயின்ட் கிறிஸ்டியன் அசெம்பிளி. நல்ல போதகர், நல்ல போதகரம்மா, நல்ல பிள்ளைங்க. எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்காக கூட ஒரு நல்ல சொல்லணும். 99 நினைக்கிறேன். நான் வந்து அப்போ தான் ரெட்ஷிப்பில் வந்திருக்கேன். வீட்டில் இருந்தேன். வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, நான் ஊருக்கு கிளம்புறான்னு முடிவு பண்ணிவிட்டு பாஸ்டர் சொல்கிறேன், ஐயா நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன், இங்கேருந்து வேலைகள் இல்லை. அப்போல்லாம் வேலையில் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன். நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார், உனக்கு இப்போ ராஜபாண்டி உனக்கு எல்லாமே சென்னையில் தான் இருக்குது, உன்னோட ஃபேமிலி உன்னோட பிஸ்னஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது, நீ ஏன் ஊருக்கு போகிறேன்? என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கேன், ஊருக்கு நான் ஏதாவது பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் ஏதாவது பண்ண அங்கே போயிடுறேன். அப்படியா? இல்லையே, உனக்கு இங்கே தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னா. அப்போ அவர் ஒரு அடையாளத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ இப்போ போலீஸோட பிரச்சனை அவங்க நடிப்பாங்க அப்படின்னா. எனக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்புற மாதிரி இல்லை, காமெடியாகவும் இருந்துச்சு. சரிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனால் என் நண்பர்கள், அருமை நண்பர்களை நான் பார்க்க போனேன் காலையிலேயே. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு நல்லா கவனிச்சாங்க. அது வந்து நல்லா லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் நல்லா கவனிச்சாங்க. அடி நல்லா அடித்தாங்க. அடித்த உடனே எனக்கு அப்போ ஓகே ரைட்டு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். உடனே டிக்கெட்டை புக் பண்ணி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அப்போ தான் நினச்சேன், எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா தேவன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இதோட வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப சூப்பர் அருமையான ஒரு காட்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அது உங்களோட டாட்டர். உண்மையாகவே நான் மேரேஜ் ஆகி என்னோட ஒய்ஃபோட மாமா இருக்கு. உண்மையாகவே இந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபேமிலி, அன்பான ஃபேமிலி. எல்லாருமே அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்க. உண்மையாகவே ஒரு அன்பான ஒரு குடும்பம். ஐ எம் வெரி பிளஸ்டு வித் திஸ் ஃபேமிலி. உண்மையாக இந்த காட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உண்மையாகவே உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.